கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இங்கு ஒரு அழகான வசனம். இது தாவீது பாடிய சங்கீதம் என்று சங்கீதம் 122 மேல் பகுதியில் இது எழுதியிருக்கின்றது. தாவீது பாடின சங்கீதம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல எருசலேமை குறித்து அவர் சொல்லுகின்றார். எருசலேமின் வாசல்களில் எங்களுடைய கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லி இங்கு தாவீது சொல்லுகின்றார். அங்கே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறதுனால அந்த எருசலேம் பட்டணத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் கூட, நம்முடைய வீடு கூட ஒரு எருசலேம் மாதிரி தான். தேவன் வீற்றிருக்கின்ற இடம் இல்லையா? நம்முடைய உள்ளத்துல வீற்றிருக்கின்றார், நம்முடைய இல்லத்துல வீற்றிருக்கின்றார். அப்போ நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, அது நமக்கு அரண்மனை போன்றது. பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வீடு என்பது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். இந்த பூமியில நம்ம எங்கதான் போய் சுற்றி கொண்டு வந்தாலும் கூட, நம்ம எல்லா வேலையும் முடித்து நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நம்ம சொல்லுவோம், எங்கெங்கேயோ போனாலும் நம்ம வீடு மாதிரி எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்முடைய வீடு தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு அரண்மனை. பிரியமானவர்களே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்முடைய வீட்டிற்குள்ளாக, நம்முடைய குடும்பத்தில் என்ன தேவை என்றால், முதலாவது சமாதானம் தேவை. நம்முடைய வீட்டிற்குள்ள சமாதானம், அடுத்தது சுகம். இந்த ரெண்டு தான் மிகவும் வாழ்க்கையில முக்கியமானது. பிரியமானவர்களே, சமாதானமும் சுகமும் இருந்தால் போதும், நம்ம சந்தோஷமாய் கர்த்தரை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கலாம், கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இது சமாதானம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அநேக ஆஸ்திகள் வேணும், அநேக பொருட்கள் வேணும், அநேக சொத்து சுகம் வேணும் என்று சொல்லி அநேகர் சமாதானத்தை இழந்து அதை சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லியது, நம்ம வீட்டிற்குள்ள அரண்மனைகளுக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக, அலங்கத்திற்குள்ளே நம்முடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தருவார், நிச்சயமாய் தருவார். நம்ம வாஞ்சிக்கும் போது நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது போல, நீங்க விரும்புவீங்களானால் நிச்சயமா அதை தருவார். குடும்பத்துல வீட்டிற்குள்ள போனா சமாதானம் இருக்கணும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு போக பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவங்க வெளியில நல்ல சந்தோஷமா மற்ற எல்லா நபர்களோடும், அவங்க வேலை பார்க்குற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, அல்ல மற்ற சொந்தக்காரங்க மத்தியில ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வர்றதுன்னா அவங்களுக்கு கசப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. வீட்டுக்குள்ள வந்தாலே கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, வாக்குவாதங்கள், தினம் சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க. தினம் ஆர்கியூமெண்ட் பண்ணி அது சண்டையா மாறி போய் விடுகின்றது. இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம் காணப்படுகின்றது. அடுத்து பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் கிடையாது, பிள்ளைகள் தன் இஷ்டப்படி வளருதல். இது மாதிரி இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. மாமனார், மாமியார் மற்றும் மருமக்கள், இவர்களுக்கு இடையில சமாதானம் இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை. இது போன்று குடும்பத்துக்குள்ள வீட்டிற்குள்ள இருக்கும் பொழுது, அப்போ வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு எப்படா வெளியே போவோம், எப்படா நம்ம வெளியே போய் சுற்றுவோம், நண்பர்களை பார்ப்போம் என்றுதான் இருக்கும். பிரியமானவர்களே, அப்போ வீட்டிற்குள்ளாக சமாதானம் வேணும்னா முதல்ல சண்டை இல்லாமல் இருக்கணும். சண்டைக்காரியோட ஸ்திரீயோட குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் போய் இருக்கலாம், அல்லது வீட்டின் மாடியில் போய் எங்கேயாவது இருந்துக்கலாம், அப்படிதான் சொல்லப்படுகிறது. அப்போ நான் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உங்களுடைய எல்லைகளுக்குள்ள, உங்களுடைய வீட்டிற்குள்ளாக, உங்கள் அரண்மனையாகி உங்களுடைய வீட்டிற்குள்ளாக சமாதானத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று கேளுங்கள், நிச்சயமாய் தருவார். ஒருவருக்கொருவர் அன்பு, பாசம், நேசம், ஐக்கியம், ஒரு மனது, இவைகள் பெருக வேண்டும். அதனோடு கூட சுகம். இன்றைக்கு இந்த காலத்துல எத்தனையோ வியாதிகள் புதிதாக தோன்றிக்கொண்டே இருக்குது.
இன்னும் மருத்துவ உலகம் புதிதாக வருகிற வியாதிகளை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்களே ஒழிய அதுக்கு மருந்துகள் கூட இன்னும் அநேக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த காலத்துல வாழ்கின்ற நமக்கு நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் சுகம் அவசியமாய் இருக்கின்றது. நம்முடைய வீட்டிற்குள்ளாக சுகம் அவசியமாய் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த இரண்டும் மிக முக்கியம். இதற்கு அப்புறம்தான் மற்ற நன்மைகள், மற்ற ஆசீர்வாதங்கள். எனவே ஆண்டவரே, என்னுடைய வீட்டிற்குள்ளாக சமாதானம் பெருகட்டும், என்னுடைய வீட்டிற்குள்ளாக சுகம் பெருகட்டும் என்று சொல்லி தினம் ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் வீட்டிற்குள்ளாக சமாதானமும் சௌக்கியமும் பெருகுவதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின்படி கர்த்தாவே, தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வீடும் அவரவர்களுக்கு அரண்மனை போன்றது. எனவே ஒவ்வொருவருடைய வீட்டிற்குள்ளாக ஆண்டவரே சுகம் பெருகுவதாக, சமாதானம் பெருகுவதாக. உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு அடிப்படை நன்மைகள், அடிப்படையான ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே சுகமும் சமாதானமும் அவசியமாயிருக்கின்றது. எனவே நீர் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய வீட்டிற்குள்ளே சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் பெருக பண்ணுவீராக. இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு குடும்பமாக செல்லுங்கள். ஆலயத்திற்கு நான் வரவில்லை, நீ வரவில்லை என்று சொல்லி குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சொல்லி கொண்டு போகாமல் இருக்காதீங்க. குடும்பமாய் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆசீர்வாத டிவியின் மூலமாக பிரயோஜனம் அடைந்து வருகிற நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு சென்னையில் இருப்பீர்களானால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். 3 ஆராதனைகளில் உங்களுக்கு வசதியான நேரத்தில் வந்து இந்த 3 ஆராதனைகளில் ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தரை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.